ஹாய் கைஸ், உங்களுக்கு நான் இன்றைக்கி ஸ்டவ் க்ளீனிங் வீடியோ காட்ட போகிறேன். இதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் ஸ்டில் இந்த ஸ்டவ் வந்து ஒரு 1000 ருபீஸ் ஸ்டவ் தான், சரியா? ரொம்பலாம் இது வந்து காஸ்ட்லியானது கிடையாது. இதை வந்து நான் மேலே வந்து கோலின் இப்படி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு, இது நீங்கள் கோலின் தான் பண்ணணுன்னு கிடையாது. நீங்கள் விம் போட்டு இல்லை வேறு என்ன டிஷ் வாஷ் ஜெல் வச்சுருக்கீங்களோ அதை வச்சு பண்ணாலுமே அது போயிடும். இப்படி பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஒரு பழைய ஸ்க்ரப் எடுத்துகிட்டு, யூஸ் பண்ண ஸ்க்ரப் எடுத்துகிட்டு, லைக் ஸ்பெசிஃபிக்கலி திரும்பி நீங்கள் இதை யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு இருக்கும் இல்லையா, அந்த ஸ்க்ரப் எடுத்துகிட்டு இப்படி போட்டு தேய்ச்சிங்கனாவே இப்படி இருக்கிற எண்ணெய் பிசுக்கெல்லாம் வந்துடும். இப்போ மேலே திரும்பி நீங்கள் ஒரு கிளாத் வச்சு நல்லா வைப் பண்ணிட்டீங்கன்னா போதும். இதை திரும்பியும் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணணும் அதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு பர்னர்லாம் போயிடும். நான்லாம் ரொம்ப சூப்பர் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுற ஆள் கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு இன்றைக்கி சும்மா க்ளீன் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதே மாதிரியே நான் இங்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். இப்போ இங்கெல்லாம் பண்ணோன்னா நமக்கு போயிடும் இங்கே இருக்கிறதெல்லாம். ஸோ இட்ஸ் ப்ரிட்டி ஈஸி. ஸோ பெரிய பிராண்டட் ஸ்டவ் தான் வாங்கி நம்ம வச்சுருக்கணும் அப்படிலாம் இல்லை. ஆக்சுவலி இது நல்லா எரியும். அதனால் இந்த ஹேக் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் அ ஸ்க்ரப், அப்புறம் ஒரு லிக்விட். ஓகே, தேங்க்யூ.